மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் இந்த காணொளியில் சர்வதேச சதுரங்க தினத்தை பற்றி பார்க்கலாம். சதுரங்கத்தின் வரலாறு. சதுரங்கம் கிபி 6ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் தோன்றியதாக நம்பப்படுகிறது. இது சதுரங்கம் என்ற பண்டைய இந்திய விளையாட்டிலிருந்து உருவானது. அந்த விளையாட்டு அக்கால படையின் 4 பிரிவுகளான காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை மற்றும் தேர்ப்படை ஆகியவற்றை குறித்தது. இந்தியாவில் இருந்து இது பாரசீகம், அரபு நாடுகள் வழியாக ஐரோப்பாவிற்கு பரவி 15ஆம் நூற்றாண்டில் தற்போதைய விதிமுறைகளுடன் விளையாடப்படும் சதுரங்கமாக வளர்ச்சி பெற்றது. சதுரங்கம் விரிவான விளக்கம். சதுரங்கம் என்பது உலகின் மிக பழமையான மற்றும் அறிவுத்திறனை வளர்க்கும் உத்தி சார்ந்த பலகை விளையாட்டாகும். இது 8x8 கட்டங்களை கொண்ட 64 சதுரங்களை கொண்ட பலகையில் 2 வீரர்களால் விளையாடப்படுகிறது. ஒவ்வொரு வீரருக்கும் தொடக்கத்தில் 16 காய்கள் வழங்கப்படுகின்றன. அவை ஒரு ராஜா, ஒரு ராணி, 2 கோட்டைகள், 2 ஆயர்கள், 2 குதிரைகள், 8 சிப்பாய்கள். இந்த விளையாட்டில் அதிர்ஷ்டத்தை விட திட்டமிடல், பொறுமை, கவனக்குறைவு இல்லாத சிந்தனை மற்றும் அறிவுத்திறன் முக்கிய பங்கு வகிக்கின்றன. சதுரங்க பலகை மற்றும் காய்கள். சதுரங்க பலகையில் 64 சதுரங்கள் உள்ளன. அவை 8 வரிசைகள் மற்றும் 8 நெடுவரிசைகள் அமைந்துள்ளன. ஒவ்வொரு வீரருக்கும் ஒரு ராஜா, மிக முக்கியமான காய், ஒரு ராணி, மிகவும் சக்தி வாய்ந்த காய், 2 கோட்டைகள், கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் நகரும், 2 ஆயர்கள், குறுக்காக நகரும், 2 குதிரைகள், எல் வடிவில் நகரும், மற்ற காய்களை தாண்டி செல்லும் தன்மை கொண்டது, 8 சிப்பாய்கள், ஒரு கட்டம் முன்னே நகரும். முதல் நகர்வில் 2 கட்டங்கள் நகரலாம். எதிரியின் காய்களை குறுக்காக வெட்டும். அடிப்படை விதிமுறைகள். வெள்ளை காய்கள் கொண்ட வீரர் முதலில் நகர்வார். இரு வீரர்களும் மாறி மாறி ஒரு காயை மட்டுமே நகர்த்த வேண்டும். குதிரையை தவிர மற்ற காய்கள் இடையில் வேறு காய் இருந்தால் அதை தாண்டி செல்ல முடியாது. எதிரணியின் காய் இருக்கும் கட்டத்திற்கு சென்று அதை வெட்டலாம். ராஜா எப்போதும் தாக்குதலுக்கு உள்ளாகும் இடத்திற்கு செல்லக்கூடாது. சதுரங்கம் விளையாடுவதால் கிடைக்கும் நன்மைகள். நினைவாற்றல் மற்றும் கவனத்தை அதிகரிக்கிறது. தர்க்க ரீதியாக சிந்திக்கும் திறனை மேம்படுத்துகிறது. பிரச்சனைகளை தீர்க்கும் திறனை வளர்க்கிறது. பொறுமை, ஒழுக்கம் மற்றும் முன்கூட்டியே திட்டமிடும் பழக்கத்தை உருவாக்குகிறது. படைப்பாற்றல் மற்றும் உத்திசார் சிந்தனையை ஊக்குவிக்கிறது. சதுரங்கம் ஒரு விளையாட்டாக. சதுரங்கம் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் போட்டி விளையாட்டாக நடத்தப்படுகிறது. இதன் சர்வதேச நிர்வாக அமைப்பு சர்வதேச சதுரங்க கூட்டமைப்பு ஆகும். ஜூலை 20, 1924 அன்று நிறுவப்பட்டது. இன்று உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் சதுரங்கத்தை ஒரு போட்டி விளையாட்டாகவும் அறிவுத்திறனை வளர்க்கும் கலையாகவும் விளையாடி வருகின்றனர். சர்வதேச சதுரங்கம். சர்வதேச சதுரங்க தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 20 அன்று கொண்டாடப்படுகிறது. 1924 ஆண்டு சர்வதேச சதுரங்க கூட்டமைப்பு நிறுவப்பட்டதை நினைவு கூறும் வகையில் இந்நாள் அனுசரிக்கப்படுகிறது. சதுரங்கம் கல்வி, அமைதி, நட்பு மற்றும் அறிவுசார் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் விளையாட்டாகும். 2019 ஆண்டு ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை இந்த நாளை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்தது. அனைத்து வயதினருக்கும் சதுரங்கத்தை கற்று மகிழுமாறு ஊக்குவித்தது. நன்றி.